பரத் நமக்கு அனுப்பின சாப்பாடு ஜொமேட்டோவில் பிரியாணி. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு கிரேவி மாதிரி ஒன்று இருக்குது, குருமா சொல்லுவாங்களே அது. இது வந்து வெங்காயம், தயிர் வெங்காயம். இது வந்து எக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி. சரிங்களா? தனியாக வச்சேன். சூடாக தான் இருக்குது எக்கு, இன்னும் ஒன்றும் ஆகலை. எனக்கு வந்து வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் எப்பவும் ஊற்றி சாப்பிட்டதில்ல. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பிரியாணியில் இதை வந்து நான் என்றைக்குமே ஊற்றி சாப்பிட மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது, ஏன்னு தெரியல. இன்னைக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இது கொஞ்சம் காரமாக இருக்கு. அதை நம்ம வச்சிடலாம். நமக்கு காரம் செட் ஆகாது. யார் என்ன சொன்னாலும், எது எங்க நடந்தாலும் சோறு நமக்கு முக்கியம். நம்ம சாப்பிட்றதே ஒரு பிடி சோறு, அதுக்கு ஓரம் வந்து வைக்கக்கூடாது. இன்னைக்கு கண்டிப்பா பிரியாணி சாப்பிடணும் ஒரு ஆசை. இந்த பிரியாணி அண்டா பிரியாணி அண்டான்னு வருது ஐடி ஒன்று நம்ம சேனல்ல சுத்துது இல்ல, அதை படிச்சு 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 எனக்கு பிரியாணி ஆசை வந்துருச்சு. கொஞ்சம் நல்ல பசிதான். எனக்கு காலையில இருந்து சாப்பிடல, அதனால நல்லாவே பசிக்குது. நல்ல பசி நேரத்துல சாப்பிடுறது வேற. இந்த எக்கு நல்லா இருக்கு. எக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரை நான் இப்பதான் சாப்பிடுறேன். மற்றதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு கீச்சிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம ஃபுட் எல்லாம் வந்து நார்மல் ஃபுட் தானே. இதுக்கு பேர் தான் காஞ்ச மாடு கம்பளை போடுறது.
இந்த தயிர் வெங்காயம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ உடம்புக்கு முடியலனாலும், கோல்டு, ஃபீவர் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். தயிர் வெங்காயம்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். எனக்கு தயிர் பிடிக்கும். நம்ம பழக்கம் வந்துடும். ஸோ நல்ல சாப்பாடு, சிக்கன் பிரியாணி, காரம்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தது. கிரேவியில் தான் காரம் கூட இருந்தது, அதை நான் சாப்பிட மாட்டேன், அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ எல்லா சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. பசியோடு இருக்கிறவங்க யாருக்கா இருந்தாலும் அக்கறையிலையும் கொடுக்கலாம், அன்புலையும் உணவு கொடுக்கலாம். உணவு கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனால் கொடுத்த உணவை சொல்லி காட்டக்கூடாது. சொல்லி காட்டினா அந்த உணவோட மகத்துவமே போயிடும். இது என் வாழ்க்கையில் நான் பட்ட அடி. நானும் ரொம்ப சீக்கிரம் உழைப்பால் மேலே வரணும். நான் என்ன மாதிரி கஷ்டப்படுற மாதிரி நிறைய பேருக்கு நானும் உணவெல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஆடைகள்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் ரொம்ப ஆசை. அந்த ஒரு இடத்துக்கு கடவுள் என்னை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த உணவை கொடுத்த பரத்துக்கு நான் மனசார தேங்க் பண்ணிக்கிறேன். நன்றி. வணக்கம் மக்களே.